இப்போ நீங்கள் பார்க்குற சிற்பத்தை உலகில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. கல்லிலே கலைவண்ணம் கண்டார்னு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாட்டுக்கு உதாரணம் இந்த ஒரு சிற்பந்தாங்க. பாசம், கோபம், ஏக்கம், பக்தி அப்படின்னு எல்லாத்தையுமே கல் சிற்பத்தில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. நீங்கள் பார்க்குற இந்த சிற்பம் தன்னுடைய பக்தன் மணிவாசக பெருமானுக்காக சிவபெருமான் குதிரை சேவகனாக வந்த நிகழ்வை நினைவுபடுத்தும் சிற்பந்தாங்க. இந்த சிற்பம் எங்கே இருக்குன்னா திருப்பெருந்துறை என்று அழைக்கப்படும் ஆவுடையார் கோவிலில் தாங்க இருக்குது. ஆஜானு பாகுவாக குதிரை மேலேறி சிவபெருமான் இருக்கும் கம்பீர தோற்றத்தை காண கண்கோடி வேண்டும். நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரியதென்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையான் அப்படின்னு இந்த நிகழ்வை பற்றி திருவாசகத்தில் மணிவாசக பெருமானே பாடியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் சிற்பமாக இங்கே வடிச்சிருக்காங்க. இந்த சிற்பத்தை பார்க்கும்போது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்படி தன்னுடைய அடியார் மணிவாசக பெருமானுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது சிவபெருமான் குதிரை சேவகனாக வராரோ, அதே மாதிரி நமக்கும் பிரச்சனைகள், துக்கங்கள், கவலைகள், தீமைகள் ஏற்படும் போது சிவபெருமான் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும். இதற்காகத்தான் கோவில்களில் சிற்பங்கள்லாம் செதுக்கப்பட்டு இறைவனுடைய சத்தியங்களை இந்த கல் சிற்பம் மூலமாக நமக்கு உணர்த்தியிருக்காங்க.